ஹலோ கைஸ், வெல்கம் பேக் சேக்கவா. நாரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மரைன் டேங்க்கு மறுபடியும் செட் பண்ணியிருக்கோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஸோ வேறு என்ன பண்ணுறது, இந்த ஹாபியில் வந்துட்டு நம்ம அதனால் வந்துட்டு இதில் இருந்து வெளியில் போக தோண மாட்டேங்குது. ஸோ இந்த டேங்க்கினுடைய சைஸு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.25 1 சைஸு, ஹைட்டு வந்து 1.5 அடி. இதில் வந்துட்டு ஒரு 4-5 நான் கேப் விட்டு சம்பு நானே ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு ரிட்டன் பம்ப்பு வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு செராமிக் ரிங்ஸு போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு மரைன் டேங்க் செட் பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் செட் பண்ணேன். அதனுடைய கிளாஸினுடைய திக்னஸ் வந்துட்டு கம்மி. இது 8 mm கிளாஸ் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய டேங்க்கில் இருந்த வேவ் மேக்கர் தான், அதாவது உடஞ்சிருக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டேங்க்கில் இருந்த வேவ் மேக்கர் தான். அதில் இருந்த சாண்டு ப்ளஸ் ராக்கு. டைரெக்டாக வந்துட்டு இதுக்கு லைட்டில் எதுவும் கிடையாது, சன்லைட் தான். ஜன்னல்கிட்ட வந்துட்டு ஒரு 3 hours வந்துட்டு சன்லைட் வரும். ஆனால் ஆல்ஜி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைக்கிளிங்கில் போயின்ட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் சால்ட்டு மிக்ஸ் பண்ணலாமா இல்லை சீ வாட்டர் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். இது நார்மல் வாட்டர் தான், கேன் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேங்க் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு இதில் ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு வளர்க்க முடியாததுனால வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ வந்துட்டு டேங்க்கு செட் பண்ணி மறுநாள் இது. இப்படி தான் இருந்தது. டைரெக்டாக சன்லைட் அடிக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது இப்போ எடுத்த வீடியோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. சீ வாட்டர் தான் யூஸ் பண்ணலான்னு அப்படின்ற பிளானில் இருக்கேன். இல்லைனா வந்துட்டு சால்ட் வாங்கி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.